அன்பு உறவுகளுக்கு வணக்கம். சில வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த புதுமைகளை குருக்கள், துறவியர், பொதுமக்கள் சொல்ல சொல்ல அதை எழுதி ஒரு புத்தகமாக வெளியிட்டிருந்தார். அப்படி அந்த புத்தகத்தில் ஒரு அருட்சகோதரி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த புதுமையை, ஒரு மாற்றத்தை அவர் பகிர்ந்துக்கிட்டாரு. அதை இந்த காணொளியில் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இந்த புனித வாரத்தில் ஜெபிக்க இருக்கிறேன். வாங்க காணொளியை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் செய்கிறதோட லைக், கமெண்ட், ஷேர் செய்து ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். ஒரு அருள் சகோதரி அவங்களுடைய கான்வென்ட்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு உடல்ல ஏதோ சிக்கல் வந்து அறுவை சிகிச்சை நடந்துருது. அறுவை சிகிச்சை நடந்த பிறகு அவங்களால எழுந்து நடக்க முடியலை. அவங்களுடைய தேவையவே அவங்களால பூர்த்தி செய்ய முடியலை. எப்பவுமே அவங்க படுத்த படுக்கையாகவே இருந்திருக்கிறாங்க. படுத்த படுக்கையாகவே இருக்கும் பொழுது ஒரு நேரத்தில் வாழ்க்கையே ஒரு சூனிய மாதிரி ஆயிருந்தானே. ஏன்னா எல்லாத்துக்கும் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி சார்ந்து இருக்கிற ஒரு சூழ்நிலை. அது சாப்பாடாக இருக்கலாம், தண்ணீராக இருக்கலாம், கழிவறைக்கு போகிறதா இருக்கலாம், ஆடை மாத்துறதா இருக்கலாம். எல்லாத்துக்கும் இன்னொருத்தவங்களை சார்ந்து இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இயல்பாகவே அவங்களுக்கு எரிச்சல் வர ஆரம்பிச்சிருக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட படக்குன்னு கோபம். இதை ஒழுங்காக சுத்தப்படுத்த மாட்டியா அப்படின்னு கோபம். சாப்பாடை நேரத்துக்கு கொண்டு வர மாட்டியா, அல்லது சாப்பாடு சூடாக இருக்குது, உரப்பாக இருக்குது, எதையாவது சொல்லி சொல்லி அவர்கள் அதிகமாக கோபப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இருக்க சகோதரிகளுக்கெல்லாம் ஆச்சரியம். இந்த சிஸ்டர் முன்னாடி இப்படிலாம் இருக்க மாட்டாங்களே, ரொம்ப பொறுமையான ஆளாச்சு, ஏன் இப்படி கோவப்படுறாங்க, எரிஞ்சு விழுகிறாங்க அப்படின்னு. அவங்க ரொம்ப கோவப்பட்டதுனால அந்த இடத்துல அவங்களுக்கும் பெரிய அளவு சந்தோஷம் இல்லை. என்னைய மாற்றுங்க, எங்கேயாவது என்னை வேற கான்வென்ட்ல கொண்டே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவங்க ப்ரொவின்ஷியல்கிட்ட பேசி அந்த சகோதரிக்கு வேற ஒரு மடத்தில் டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த சகோதரி வேற ஒரு மடத்தில் போய் அங்கேயும் ஒரு அழகான அறை, அழகாக சந்தோஷமாக இருக்கலாம்னு பார்த்தா அந்த அறைக்கு ஒரு ஜன்னல் இருக்குல்ல, ஜன்னலுக்கு அடுத்த பக்கம் கிண்டர் கார்டன், எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்களுடைய வகுப்பு. எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? நாள் முழுக்க விளையாடுவாங்க, கத்துவாங்க, சிரிப்பாங்க, அழுவாங்க, எல்லாமே இருக்குந்தானே. ஏற்கனவே தன்னால் ஒரு வேலையும் செய்ய முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கு சிஸ்டரு, கொஞ்சம் எரிச்சல்ல இருந்தவங்க இந்த சத்தம் கேட்ட உடனே மேலும் அவங்களுக்கு கோபம். நான் நல்ல ஒரு இடத்துக்கு தானே மாற்ற சொன்னேன், என்னை தண்டிக்கிறதுக்காகவே இங்கே கொண்டாந்து போட்டுட்டீங்களான்னு சொல்லிட்டு திரும்ப எரிஞ்சு விழுறாங்க, திட்டுறாங்க. ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது. குழந்தைகளுடைய குரல் ஆறுதலாக, ஆனந்தம் தருவதாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த அருட்சகோதரிக்கு குழந்தைகளுடைய குரலே எரிச்சலையும் கோபத்தையும் அதிகமாக வரவழைத்தது. அவர்கள் அந்த கடிதத்தில் எழுதுகிறார்கள், ஒரு நாள் இவ்வளவு கோபத்துக்கு மத்தியிலே யதார்த்தமாக சுவரை பார்க்கிறார்கள். சுவரிலே பாடுபட்ட இயேசுவின் சிலுவை அங்கே இருக்கிறது. அது அந்த அறையில் தான் பல மாதங்களாக, பல ஆண்டுகளாக இருக்கிறது. இந்த அருட்சகோதரி அங்கே வந்த பிறகும் பல வாரங்கள் அங்கே இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் அதை பார்த்த பொழுது அவருக்கு ஒன்றும் தோணவில்லை. ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளில் சிலுவையையும், சிலுவையில் இருந்த பாடுபட்ட இயேசுவையும் அவர்கள் பார்த்த பொழுது அதை பார்த்தபடியே அப்படியே யோசிக்க ஆரம்பித்து இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அந்த சிலுவையை பார்த்து நான் அப்படியே யோசிக்க ஆரம்பித்த, நான் அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்தேன். இயேசுடைய கைகளை பார்த்தேன், கால்களை பார்த்தேன், விலாவை பார்த்தேன், முள்முடியை பார்த்தேன். அதை பார்க்க பார்க்க இயேசு இவ்வளவு துயரத்தை அனுபவித்து, கொடுமையை அனுபவித்து உயிர் கொடுத்திருக்கிறாரே, அவரோடு ஒப்பிடும் பொழுது என்னிடம் இருக்கிற இந்த குறைபாடு அல்லது என்னிடம் இருக்கிற இந்த தனிமை, இந்த அறுவை சிகிச்சை, இதொன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. இந்த சகோதரிகள் எடுத்து வருகிற உணவில் இருக்கிற சுவை குறைபாடாக இருக்கலாம், அல்லது அருகில் இருக்கிற குழந்தைகளின் சத்தம் இடைஞ்சலாக இருக்கலாம். இவையெல்லாம் பெரிய பிரச்சனையே அல்ல, இயேசுடைய பாடுகளோடு ஒப்பிடும் பொழுது என சொல்லி அதை தியானித்து அன்றிலிருந்து தன்னுடைய இயலாமையையும் அந்த இடைஞ்சல்களையும் இயேசுவின் பாடுகளோடு ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தேன். அதன் பிறகு யாரை குறித்தும் நான் புகார் சொல்லவில்லை. என் உள்ளத்தில் என்னை அறியாமலே ஒரு மகிழ்ச்சி இருந்தது. அந்த மகிழ்ச்சியை பார்த்து மற்ற அருட்சகோதரர்களும் என்னோடு இணக்கமாக ஆரம்பித்தார்கள். குழந்தைகளை ஜன்னல் வழியாக பார்த்து நானும் டாட்டா சொல்லி அவர்களோடு பேசத் தொடங்கினேன் என்று எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் துயரங்கள், துன்பங்கள் இருக்கிறது. இயேசுடைய துன்பம் இவ்வளவு தூரம் அவரை மாற்றி இருக்கிறது என்றால் இயேசுடைய துன்பம் எவ்வளவு கொடுமையாக இருந்திருக்க வேண்டும். விவிலியத்தில் இருக்கிற ஒரே ஒரு பகுதியை மட்டும் நான் உங்களோடு கொஞ்சம் விளக்கி சொல்லுகிறேன். இயேசுடைய துயரம் உங்களுக்கு புரியும். இயேசுவுக்கு 12 கூட்டாளிகள் இருந்தார்கள். நம்ம ஊரில் சொல்வதென்றால் இல்லை கொஞ்சம் ரிஃபைண்டாக சொல்ல வேண்டுமென்றால் இயேசுவுக்கு 12 நண்பர்கள் இருந்தார்கள்.
இயேசுவே சொல்கிறார், உங்களை நான் சீடர்கள் என்று சொல்ல மாட்டேன், நண்பர்கள் என சொல்வேன். இந்த நண்பர்களோடு, அதாவது இந்த கூட்டாளிகளோடு தான் இயேசு எங்கு சென்றாலும் சென்றார். இயேசு எங்கு வேண்டுமானாலும் சென்றார். தொழுகை கூடத்துக்கு போக வேண்டுமா, டே வா, 12 பேரோடும் சென்றார். எருசலேம் கோயிலுக்கு திருவிழாவுக்கு போக வேண்டுமா, ஒரு படைப்பட்டாளத்தோடு அந்த 12 பேரோடு சென்றார். யாராவது சாப்பிட கூப்பிடுகிறார்களா, 12 பேரோடு சென்றார். யாரோ ஒருவருக்கு உடல் சரியில்லை, நோயில் இருக்கிறார், சுகம் கொடுக்க வேண்டுமா, இந்த 12 பேரோடும் தோள் மேல் கை போட்டு சென்றார். அல்லது போதிக்க வேண்டுமா, இந்த 12 பேரோடு சென்றார். போதிக்கும் பொழுது சாப்பாடு பற்றவில்லையா, இந்த 12 பேரை அழைத்து விசாரித்து அவர்கள் வழியாக உணவு கொடுத்தார். ஆக இருப்பது, நடப்பது, பேசுவது, சாப்பிடுவது அனைத்தையும் தன் கூட்டாளிகளாக அந்த 12 நண்பர்களோடு தான் இயேசு செலவழித்தார். அவர் பகல் பொழுது மட்டுமல்ல, இரவு பொழுதும் கூட அவர்களோடு தங்கி இருந்தார், அவர்களுக்கு விளக்கம் சொன்னார். ஆனால் அந்த 12 பேரில் ஒருவர் யூதாஸ் இஸ்காரியோத். என்னதான் இயேசுவோடு கூட்டாளியாக தெரிந்தாலும், இயேசுவோடு நண்பராக பயணித்தாலும், இயேசுவை காட்டிக் கொடுக்க நினைக்கிறார். இயேசுவை போட்டு கொடுத்தால் நமக்கு காசு கிடைக்கும் என சொல்லி அதிகாரிகளோடும் ஆட்சியாளர்களோடும் கைகோர்க்கிறார். இயேசுவுக்கு தெரிகிறது. ஆனாலும் கூட அந்த 12 பேரையும் அழைத்து அவர்களோடு உணவருந்துகிறார். நாம் இறுதி உணவு என்று சொல்லுகிறோமே, அந்த 12 பேரோடு அமர்ந்து அவர் சாப்பிடும் பொழுது இயேசு துக்கம் தாழாமல் வாய்விட்டே சொல்லிவிடுகிறார், உங்களோடு இருக்கும் ஒருவன் என்னை காட்டிக் கொடுக்க போகிறான். யோசித்து பாருங்களேன், காட்டிக் கொடுக்கப்பட்டு தான் கைது செய்யப்பட்டால் மிக கொடூரமாக நாம் தாக்கப்படுவோம் என்று தெரியும். 2ஆம் உலகப் போர் குறித்து வாசித்தீர்கள் என்றால் ஜப்பானியர்கள் எவ்வளவு கொடுமையாக தண்டித்தார்கள் என்று தெரியும். 2ஆம் உலகப் போரின் போது ஹிட்லர் எவ்வளவு கொடுமையாக தண்டித்தார் என்று தெரியும். நமக்கு கொஞ்சம் பின்னோக்கி போய் பாருங்கள், ரோமையர்களின் தண்டனை முறை ஆக கொடூரமாக இருக்கும். ஆக தன்னை கைது செய்து விட்டால் ஆக கொடூரமாக தாம் தண்டிக்கப்படுவோம், சிலுவையில் அறைந்து கொல்லப்படுவோம் என்பதெல்லாம் இயேசுவுக்கு தெரியும். ஆனாலும் யூதாஸ் இஸ்காரியத்தோடு சேர்த்து அந்த 12 பேரையும் சேர்த்து தான் அவர் இந்த இறுதி உணவை உண்கிறார். சாப்பிடும் பொழுதுதான் அவர் மனமிட்டே சொல்லிவிட்டாரே, உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுக்க போகிறான் என சொல்லி. சற்று யோசித்து பாருங்கள், அங்கே இருக்கிற 12 பேருக்கும் ஒரு கோபம் வந்து இருக்க வேண்டும். அவர்களுக்கு கோபத்திற்கு பதிலாக அது யார் என்று அறிந்து கொள்கிற ஆர்வம் தான் இருக்கிறது. எனவே தான் பேதுரு யோவானிடம் சைகை காட்டி யார் என்று கேள் என்று சொல்கிறார். இயேசுவும் தன் அப்பத்துண்டை யாருக்கு தோய்த்து கொடுக்கிறேனோ அவருக்குத்தான் என்று சொல்லிவிட்டு யூதாசிடமே கொடுக்கிறார். கொஞ்சம் யோசித்து பார்த்தால் கேட்ட கேள்விக்கு நேரடியான பதிலை இயேசு சொல்லிவிட்டார். இங்கே சீடர்களுக்கு கோபம் வந்திருக்க வேண்டும். அதப்படி ஒன்றாக இருந்து எல்லா இடத்திற்கும் போக வர இருந்துவிட்டு திடீரென்று துரோகியாக மாறுவது எப்படி என சொல்லி எல்லோருக்கும் கோபம் வந்திருக்க வேண்டும். ஆனால் ஒருத்தருக்கும் அங்கே கோபம் வரவில்லை. ஏனென்றால் கேள்வி கேட்டதோடு சரி, அவர்களுக்கு அங்கே பதில் முக்கியமாக படவில்லை. நம்முடைய பாருங்களே, நாமும் கூட வெளியில் போகும் பொழுது பல பேர் நம்மிடம் கேட்பார்கள், அப்புறம் என்ன வீட்டுக்காரர் இங்கே இருக்கிறாரு, வேலைக்கு போகலையா? நம்ம அவங்களுக்கு மெனக்கட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருப்போம். என்ன பையன் வீட்டில் இருக்கிறான், ஆள் எதுவும் வாழ்க்கையில் முன்னேற மாதிரி தெரியல, நம்ம அவனுக்கு பதில் சொல்லிகிட்டே இருப்போம். என்ன ஆள் இன்னைக்கு ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க, என்னாச்சு, நாம் பதில் சொல்லுவோம். கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டே இருப்போம். நம்முடைய பதில் அவர்களுக்கு தேவையாகவே இருக்காது. அந்த நேரத்தை கடத்த வேண்டும் அல்லது பார்க்கும்பொழுது எதையாவது பேச வேண்டும் என்பதற்காக அந்த கேள்வி கேட்பார்கள். நாமும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொண்டு பதில் சொல்லுவோம். அவர்கள் பதிலை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போய் செல்வார்கள், அல்லது இந்த பதிலை அப்படியே கொண்டு அடுத்தவரிடம் சொல்லி புரணி பேசுவார்கள். இங்கேயும் பாருங்களே, இயேசுவிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் நேரடியாக பதில் சொல்லிவிட்டார். ஆனாலும் கூட அந்த பதிலை குறித்து சீடர்கள் எந்த கோபமோ ஆச்சரியமோ அதிர்ச்சியோ அடையவில்லை. எனவேதான் அதிர்ச்சி அடையவில்லை, அவர்கள் பிஸியாக இருக்கிறார்கள். எனவேதான் இயேசு யூதாசிடம் நீ போ, நீ செய்ய வேண்டியதை நீ செய் என்று சொன்ன பொழுது அதே சீடர்கள் நினைக்கிறார்கள், பாஸ்கா திருவிழாவிற்கு விருந்து ஏற்பாடு செய்ய இயேசு அனுப்புகிறார். அவர்களுக்கு வரவிருக்கிற பாஸ்கா விழாவும் அந்த விழாவில் இருக்கிற கொண்டாட்டமும் விருந்தும் அதுதான் முக்கியமாக இருக்கிறதை ஒழிய தன்னை காட்டிக் கொடுக்க போகிறார் ஒருவர் என சொல்லி இயேசு ஆதங்கப்பட்டதை அவர்கள் பெரிதாக அங்கே கண்டுகொள்ளவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் நண்பர்களே, நம்மோடு பயணிக்கிற சிலர் உங்களை காட்டிக் கொடுத்து இருப்பார்கள். நீங்கள் சொன்னதையும் சொல்லாததையும் வேறொருவரிடம் இட்டு திருத்தி இருப்பார்கள். உங்கள் உறவுகளுக்குள்ளே குடும்பங்களுக்குள் சண்டையை உண்டாக்கி இருப்பார்கள். நண்பர்களுக்குள் பகைமையை உருவாக்கி இருப்பார்கள். அந்த நேரங்களிலெல்லாம் நீங்கள் துயரப்பட்டு இருப்பீர்கள்.
அந்த துயரத்தை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்கிற பொழுது நண்பர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு இருக்க மாட்டார்கள். அல்லது உங்களுடைய துயரத்தை உங்கள் குடும்பத்தில் உள்ள கணவரோ மனைவோ தந்தை தாயிடம் சொல்லுகிற பொழுது அவர்கள் சில வேளைகளை பெரிதாக எடுத்துக்கொண்டு இருக்க மாட்டார்கள். உங்கள் துயரம் உங்களோடு இருக்கும். இது குடும்பத்தில் மட்டுமல்ல, துறவியர்களுக்கு அளப்பரியதாக இருக்கும். சகோதரிகளுக்கு அல்லது அருட்தந்தையர்களுக்கு துறவு மடத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சென்று சொல்லுகிற பொழுது காது கொடுத்து கேட்கிற சுப்பீரியர்கள் வெகு குறைவு. காது கொடுத்து கேட்கிற புரொவின்சியல்கள் வெகு குறைவு. அவர்கள் நிர்வாகியாக மட்டுமே இருப்பார்கள் ஒழிய ஒரு தாயாக தந்தையாக இருந்து கேட்டு அந்த பிரச்சனையை சரி செய்து ஆறுதல் கொடுக்கிற சகோதரிகளும் தந்தையர்களும் ஆயர்களும் குறைவாகவே இருக்கிறார்கள். எனவே நாம் எப்பொழுதெல்லாம் நாம் பிறரால் வஞ்சிக்கப்படுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் உங்களை பிறர் காட்டிக் கொடுக்கிறார்கள் என்று ஏங்குகிறீர்களோ, கவலைப்படுகிறீர்களோ, எப்பொழுது உங்களோடு உடன் இருக்கிறவர்களை உங்களை புரிந்து கொள்ளவில்லை, உங்களுக்கு ஆதரவு தரவில்லை என சொல்லி ஏங்குகிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் நான் தொடக்கத்திலே சொன்ன அந்த அருட்சகோதரி போல பாடுபட்ட இயேசுவை, அந்த சிலுவையை கையிலே வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவை பாருங்கள், அவருடைய துயரத்தை யோசியுங்கள். உடனிருந்தவன் காட்டிக் கொடுத்த போதும், உடனிருந்தவர்கள் அதை குறித்து லட்சை செய்யாத பொழுதும் இயேசு எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பார். அவர் சிலுவையிலே தொங்கி நமக்காக உயிரை கொடுத்தார். நாமும் அந்த சிலுவையை பார்ப்போம். சிலுவையை முத்தி செய்கிற பொழுதும் சரி, சிலுவையை ஆலயத்தில் வைத்திருக்கிற பொழுதும் சரி, அல்லது வீட்டிலே கதவிலே எங்கு வைத்திருந்தாலும் சரி, அந்த சிலுவையை பார்க்கிற பொழுதெல்லாம் இயேசுவின் பாடுகளை நினைப்போம். அவ்வளவு ஏமாற்றங்களுக்கு மத்தியிலும் அவர் ஒரு நம்பிக்கையை கை கொண்டிருந்தாரே. கடவுள் தன்னை விடுவிப்பார், கடவுள் தனக்கு உயிர்ப்பை தருவார் என நம்பியிருந்தாரே. அந்த நம்பிக்கையோடு இயேசுவை பார்த்து ஜெபிப்போம். இயேசுவிடமே சொல்லுவோம், ஆண்டவரே, நான் இவ்வளவு துயரத்தில் இருக்கிறேனே, என்னால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. உங்களுக்கு இருந்த அந்த மனதிடத்தை எனக்கு தாரும், உங்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கையை எனக்கு தாரும். ஆண்டவராம் கடவுள் உமக்கு கொடுத்த உயிர்ப்பை, என் மனதளவிலே உயிர்ப்பை எனக்கும் கொடுத்து என்னை ஆசீர்வதியும் என சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடன் இருப்பார். மீட்பராம் ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொள்வார். இந்த நாளில் நாம் நலமோடு மகிழ்ந்திருப்போம். இறைவன் நம்மை எந்நாளும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.